அந்த வித்யுத் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு தமிழ் படத்தில் நடிக்கிறாரு. அதுவும் தமிழ் படத்தில் எந்த எந்த இயக்குனரால் அவருக்கு ஒரு அடையாளம் கிடைச்சதோ அவர் படத்திலேயே நடிக்கிறார் அப்படிங்கும்போது நிச்சயமாக அவருடைய கேரக்டர் பேசப்படுவது தான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இப்போ சமீப காலமாக பேசப்படுகிற அந்த துப்பாக்கியை வச்சே ஒரு டயலாக் பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. இன்னும் சொல்லப்போனால் அந்த டயலாக்குக்கு தியேட்டரில் வந்து எல்லா தியேட்டர்லேயுமே கிளாப்ஸ் கிடைக்கும். அது மட்டும் நிச்சயம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடியன்ஸை கனெக்ட் ஆகிற மாதிரியான வசனங்கள், இன்னும் சொல்லப்போனால் வெவ்வேறு காட்சிகள்லையும் கூட இந்த மாதிரி கனெக்ட் ஆகிறதுக்கான விஷயங்கள்லாம் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த கேரக்டர் ரசிக்கப்படும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஹீரோ கேரக்டர் வந்து உங்களுக்கு பெருசாக நீங்கள் பில்டப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை விட அதிகமாக அல்லது அதுக்கு சமமாக ஹீரோ கேரக்டர் பில்டப் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா இவன் இவ்வளோ பெரிய ஆள், இவனை யாருமே சாய்க்க முடியாது, இவனை எப்படி அந்த ஹீரோ வந்து ஜெயிக்க போகிறான், எப்படி இவனை வீழ்த்த போகிறான் அப்படின்னு வந்து ஒரு ரசிகனுக்கு ஒரு பிரமிப்பு ஏற்பட்டு அப்போ வந்து அந்த ஹீரோ அதை செய்யும் போது தான் இவன் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிட்டான், ஒரு இமயமலையே புரட்டிட்டான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அதுக்கு வந்து அந்த வில்லன் கேரக்டர் வந்து பெரிய அளவில் பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் எனக்கு தெரிஞ்சு முருகதாஸ் அதை சரியாக பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.